தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் ஜப வேளையுமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஜபங்களை கேட்கிறார். தொடர்ந்து அநேகரோட ஜபங்களை ஆண்டவர் பார்த்து அது சொன்னது போல என்னை தடுவியாகிலும் கண்டுபிடி, இதற்காக தான் இப்படி நான் செஞ்சுருக்கிறேன் சொல்லியிருக்கிறார். அநேகரோட ஜபங்களை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். இப்போ வேகமாக பரவிட்டுருக்கிற இந்த கொரோனா நோய் சீக்கிரமாக எல்லாமே மறைஞ்சு இல்பொருளாக்க ஆண்டவர் ஆழ்த்தமாக இருக்கிறார். தொடர்ந்து நம்ம பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ நம்ம ஒரு பாடலை பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சரிங்களா? பாடலை பாடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். எல்லாரும் வீட்டில் நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ எல்லாரும் வீட்டில் நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த பாதிக்கப்பட்ட நேரத்தில் நம்ம கர்த்தரோட செலவிடும் போது தேவன் நம்மளை நல்லா ஆசீர்வதிப்பார். அவர் கூட செலவிடும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு வீணாக போகாது. நம்ம கூட இப்போ ஒரு பாடலை பாடுவோம்.
நம் பாடலை பாடி மகிமைப்படுத்திருக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுட்டு இருக்கிறார். ஆண்டோட பிள்ளைகள் ஊழியக்காரனும் சரி, விசுவாசிகளும் சரி, ஊக்கமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டோட பிள்ளைகள் மட்டும் இல்லைங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவனை அறியாத ஜனங்கள் கூட இந்த மாலை வெளில அருமையான சகோதரர் மோகன் லாசரஸ் அவர் ஜெபிக்கிற அந்த ஜெப நேரங்களில் ஆண்டவர் அறியாத ஜனங்கள் கூட இன்னைக்கு உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறாருங்க. ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியம் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. இப்போ அதிகமாக சில நேரங்களில் கொரோனா வேகமாக பதிவிட்டு இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கிறார். ஆண்டோட பிள்ளையோட ஜெபங்கள் ஒரு நாளும் வீண் போகாது. அதே நேரத்தில் ஆண்டவர் நம்ம கிட்ட ஒன்று கேட்குறாருங்க. என்ன தெரியுங்களா, நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி சரி, நீங்கள் முன்பாக என்கிட்ட எல்லாம் அறிக்கிட்டு நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்கிறார். ஏன்னா வசனம் சொல்கிறார், புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் பைபிள் எடுத்தவங்க வாசிக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் 40லேருந்து அதை வாசிக்கும்போது ரொம்ப அருமையான ஒரு வசனம். என்ன தெரியுங்களா, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடுவோம். நமக்கு ஏன் இப்படி உள்ள ஒரு போராட்டம் கொடுக்குறாருன்னா, அவரிடத்துல நாம் திரும்பணும். நம் வழிகளை சிந்திச்சு நாம் திரும்பணும். நான் அடிக்கடி சொல்றேன் பார்த்தீங்களா, ஏன் இப்படி ஒரு சூழ்நிலைகள் நமக்கு வந்திருக்கு என்ன நம்ம ஆராய்ந்து பார்க்கறதுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்க, நம்ம அவரோடு கூட நெருங்கிறதுக்கு அவர் எதிர்பார்க்கிறார். அது மட்டும் இல்லை, கீழே சொல்றாரு, நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் ஏறெடுக்க கடுவோம். இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஏறெடுக்கிற நம்முடைய இருதயத்தை கொடுக்க நமக்கு ஒரு நல்ல நேரத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம எக்ஸ்பிரஸ் லைஃப்ல தான் ஓடிட்டு இருந்தோம். ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரம் அவ்வளோதான் சுருக்கம், பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் அவ்வளோதான். இப்படி தான் நம்ம லைஃப் போயிட்டே இருந்ததுங்க. அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவர் கேட்குற என்கிட்ட நெருங்க மாற்றியே பாருங்க. அதுக்கு முன்பாக நாம் ஜெபிப்போம். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துருப்பாரா? நல்லா கவனிங்க. 41 நாங்கள் துரோகம் செய்து கலங்கம் பண்ணினோம், ஆகியால் தேவரே மன்னியாதிருந்தீர். நாம் ஜெபிச்சிருப்போம் கடன் நாளில், ஆனால் நாம் ஜெபத்துக்கு கண்டிப்பா அவர் மன்னிப்பு கொடுக்காம வந்திருப்பார். நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறார் பாருங்க. தேவரீர் கோபத்தால மூடிக்கொண்டு எங்களை தப்பிவிடாமல் பின்தொடர்ந்து கொன்றீர். அப்போ நம்ம மேல ஒரு கோபம். அதுக்கு அடுத்து சொல்றாரு, ஜபம் விட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால மூடிக்கொண்டீர். அப்ப ஜபத்தை கேட்காதபடிக்கு அவருக்கு முன்பாக மேகத்தால மூடிக்கொண்டாரம்மா. இப்ப கர்த்தர் எல்லாவற்றையும் கேட்கிறவர் தான், நம் ஜபங்கள் எல்லாம் கேட்கிறவர் தான். இனி ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன இது கேட்கிறாருன்னா, நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நீ என்னென்ன எனக்கு விரோதமா பாவம் பண்ணிட்டு இருக்கிறியோ அதெல்லாம் அறிக்கிட்டு இந்த நேரத்தில் விட்டாதான் உனக்காக இறங்குவேன். இப்ப இறங்கிட்டு இருக்கிறாருங்க, இறங்காம இல்லை, நமக்காக இறங்கிட்டே இருக்கிறார். ஜபங்களை கேட்கிறாரு, பல உதவிகள் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருடைய ஜனங்கள், அவர் அறியாத ஜனங்கள் எல்லாம் இப்ப திரும்பி வரும்போது, அவருடைய தடவியாகிலும் வரும்போது அவர் கைவிட்டுருவாரா? கைவிடவே மாட்டாருங்க. கர்த்தர் ஜீவனம் கொடுக்கிறார். இப்ப கூட சில மரணங்கள் வந்துட்டே இருக்குன்றார். ஆனா ஆண்டவர் நம்முடைய ஜபங்களை கேட்டு இந்த மரணத்தெல்லாம் இனி கண்ட்ரோல் பண்ண நம்முடைய ஜபங்கள் அவசியங்க. இனி அவர் ஜபத்தை, நம் ஜபத்தை கேட்காதபடிக்கு அவர் மேகத்தால் மூடி வச்சிருக்கிறார். மேகத்தால் மூடி இருக்கிறார் பார்த்தீங்களா, அந்த மேகமெல்லாம் இனி விலக போகும். இப்போ நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா? மனம் திரும்பணும். அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார், மனம் திரும்பணும். இப்போ நமக்கு ஒரு நேரம் கொடுத்துருக்கிறார், மனம் திரும்புற ஒரு நேரம். ஏசாயா 59 நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, கை குறுகி போன கை அல்ல, அவருடைய செவி மந்தமான செவி அல்ல. ஆனா நம்முடைய ஜபத்துக்கு தடையா இருக்கிறது பாவம்தான். இனி நாம் சுத்திகரிக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றுவார்.
இப்ப எப்படி நோய் சுத்திகரிச்சிட்டு இருக்கிறாரோ அதே போல நம்முடைய இதயத்தில் இருக்கிற நினைவுகள் எல்லாம் கர்த்தர் சுத்திகரிப்பார். இப்ப அவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீ பரிசுத்தமா இருப்பியா, அறிவியா, உன்னை நீ பரிசுத்தப்படுத்திப்பியா, என் வசனங்களை கொண்டு பரிசுத்தப்படுத்திப்பியா என்ன ஆண்டவர் கேட்கிறாருங்க. ஃபுல்லா சப்மிட் பண்ணணுங்க. நம்ம இன்னும் ஒப்பு கொடுக்கலாம், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அதே நேரத்துல நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக நம்ம அறிக்கையிடணும். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு திருமண காரியங்களுக்காக ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம், மாப்பிள்ளை பார்க்க போகிறோம். வீட்டிலேருந்து போகும்போது என்ன சொல்லிட்டு போவோம்? ஜெபிச்சுட்டு போவோம். ஆண்டவர் நீங்கள் தான் எல்லாமே என்று ஜெபிச்சுட்டு போவோம். ஆனால் அங்கே போயிட்டு பொண்ணு பார்க்கும்போது உடனே அந்த பொண்ணை தேர்ந்தெடுத்துருவோமா? இல்லை. இங்கே நாம் ஜெபிச்சுட்டு போனது மாதிரி அங்கே அந்த எண்ணங்கள் இருக்குமா? இல்லை. நம்ம சோதிச்சு பார்ப்போம், கேட்போம், எப்படி நல்ல பொண்ணா நல்ல பையனா என்று நாம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். ஒரு கடைக்கு போனாலும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏதோ ஒரு பொருள் வாங்கினாலும் நாம் ஜெபிச்சுட்டு போவோம். ஆனால் அங்கே போயிட்டு என் ஆண்டுக்கு நான் ஜெபிச்சுட்டு இந்த பொருள் வாங்கிடுவேன், இந்த பொருள் எடுத்துக்கிறேன்னு சொல்ல மாட்டோம். எப்படியாவது அந்த ஆராய்ச்சி பண்ணி தான் நாம் அது வாங்குவோம். அதே போல கர்த்தர் ஜபத்தை கேட்கிறவர் தான். ஆனால் ஜபம் கேட்பதற்கு முன்பாக நம்மை ஆராய்ந்து பார்ப்பார். இப்போ அவர் சொன்னார் பார்த்தீங்களா, என் ஜபம் மேகத்தால் மூடிக்கொள்ளாமல் இருக்கணும்னா உன்னோட தீமையான காரியங்கள் உன் இருதயத்தை சுத்திகரித்து சரிங்க நீ மனம் திரும்பி என்கிட்ட வா, அப்பதான் உன் ஜபத்தை நான் கேட்பேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த நேரம் நமக்கு ஆண்டு ஒரு நல்ல ஒரு நேரம் கொடுத்துருக்கிறாருங்க. நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம். விசுவாசத்தில் குறைவாக கூட நம்ம இருப்போம். லூக்கா 18 நீங்க எடுத்து வாசிச்சிங்கன்னா, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க என்றார். சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணிட்டே இருங்க. இப்ப நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக 480 வந்ததுங்க. முந்தின நாள் பார்த்தீங்கன்னா அதிகமா ஏறிடுச்சு, திரும்ப ஏறிட்டு இருக்கு. அப்ப நாம் நினைப்போம், என்னடா ஜபத்தை கேட்கிறாரு இல்லையா என்று நாம் நினைப்போம். ஆனா ஜபத்தை விடக்கூடாது என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னும் பெருகணும் என்றார். அந்த இடத்துல என்ன கேட்கிறாருன்னா, விசுவாசத்தை தளர விடாத, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணிட்டே இரு, நல்லா ஜெபம் பண்ணு. அவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். இந்த நேரம், இந்த சோதனையான நேரத்துல கர்த்தர் என்ன கேட்கிறாருன்னா, விசுவாசத்தை காண்பேனோ என்று அவர் கேட்கிறார். அப்போ ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு பாவம் வந்து சேர்ந்துடும். என்ன பாவம் தெரியுங்களா? விசுவாசம் குறைவென்று பாவம் வந்து சேர்ந்துடும். ரோமர் 15 அல்ல 14 வாசிச்சிங்கன்னா, 14 அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா, விசுவாசித்தால் வராத யாவுமே பாவம் என்று சொல்றாருங்க. அப்போ விசுவாசம் இல்லைன்னா அங்க பாவம் வந்து சேர்ந்துரும். இந்த பாவம் இன்னைக்கு நம்ம விட்டு விலகிடணும். ஆண்டவர் கேட்கிறார், நான் பதில் கொடுப்பேன், நீ விசுவாசிக்கிறியா? இன்னைக்கு இல்லைன்னா கூட நான் கொடுப்பேன் என்று நீ விசுவாசிக்கிறியா என்று ஆண்டவர் கேட்கிறார். கண்டிப்பா நமக்கு நம்பிக்கை இருக்கா? விசுவாசித்தால் என்னோட மகிமையை காண்பார். மரித்த போன லாசருவானவரே கர்த்தர் வினை கொண்டு வந்தார். என்ன சொல்லி அந்த அற்புதம் பண்ணாருங்க? நீ விசுவாசித்தால் தேவனோட மகிமை காண்பாய் என்று சொன்னார். நமக்கு அந்த நம்பிக்கை இப்ப ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீ சோர்ந்து போகாத. முதல்ல என்ன பார்த்தோம் தெரியுங்களா? புலம்பல் 3ல நீ மனம் திரும்பு, உன் துரோகத்தை விட்டு விலகு, உன் இருதயத்தை சுத்தப்படுத்து. அப்போ நான் உன் ஜபத்தை கேட்காம இருந்தேன் பார்த்தியா, மேகம் மூடிக்கொண்டு நான் கேட்காம இருந்தேன் பார்த்தியா, இப்ப மேகத்தை நான் விளக்கி வச்சுட்டு உன் ஜபத்தை கேட்பேன்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்தது நமக்கு என்ன கேட்கிறாரு? விசுவாசம் இல்லாமல் போன பாவம். அந்த விசுவாசத்தை தெளிவா பிடிச்சிக்க. நாளைக்கு கூட எனக்கு கொடுப்பேன், செய்வேன். இப்ப இவ்வளவு போயிட்டு இருக்குங்களா? 400க்கு மேல 600க்கு மேல போயிட்டு இருக்கா. நாளைக்கு பாருங்க கர்த்தர் ரொம்ப டோட்டல் கம்மி பண்ணி விட்டுருவாருங்க. நேற்று ஒரு சகோதரியை பார்த்து அவங்க சொன்னாங்க, இன்னும் 5 வருஷம் ஆகுன்றாங்களேன்ட்டு. ஆனா ஆண்டவர் இன்னும் சில நாட்களுக்குள்ள எல்லாம் மாற்றுவார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நம்மோட பார்வையில 1000 வருஷமா இருந்தா அவரோட பார்வையில ஒரு நாள் தாங்க. நம்புறீங்களா? கர்த்தர் பெரிய காரியம் செய்வ நம்புறீங்களா? நாம் ஜபத்துக்கு பதில் கொடுப்பாரா இல்லைங்களா? கண்டிப்பா கொடுப்பாருங்க. ஜபத்தை விட்டுறாதீங்க. ஜபம் பண்ணுவதற்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்,
நம்மை நாமே சிந்திக்கணும். ஆண்டவர்கிட்ட நெருங்குற சரியான நல்ல மனிதனா நல்லவனா ஆண்டவர் நெருங்குறானா? ஏன்னா ஆபுகு 1:13 சொல்றார், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்று சொல்றார். அதே போல 3வது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40-41 சொல்றாரு, நான் ஜெபிக்கிறேன் என்னோடு கூட சேர்ந்து 1 மணி நேரமாவது விழுத்திருந்து ஜெபிக்க கூடாதா அவர் கேட்கிறார். ஜபத்துல கூட எதிர்பார்க்கிறார். கடந்த நாளில் நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி தெரியுங்களா? 5 நிமிஷம் 2 நிமிஷம் 1/4 மணி நேரம் 10 நிமிஷம். நான் அநேகர் கேட்பேன், எவ்வளோ ஜெபம் பண்ணா அவ்வளோதான், 10 நிமிஷம், டைம் இல்லை, பிஸி, இப்படிதான் சொல்லிட்டு போனாங்க. ஆண்டவர் உட்கார் வச்சுட்டார். பார்த்தீங்களா, அவர் சொல்றார் 41 சோதனைக்குட்படாதபடிக்கு விழுத்திருந்து ஜபம் பண்ண. ஏன் அந்த 1 மணி நேரம் ஜெபிக்க சொல்றாரு தெரியுங்களா? சோதனைக்குட்படாதபடிக்கு என்றார். சோதனை விழாம இருக்கணும். இன்னைக்கு சில இடங்கள் சோதனை விழுந்திருக்காங்க பார்த்தீங்களா? ஏன் தெரியுங்களா? ஜபம் இல்லாதனாலதான், கர்த்தரிடத்தில் நெருங்காதனாலதான். இப்ப நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? கிறிஸ்தவ பிள்ளைகள் சாயங்கால வேலையில உட்காடுறாங்க, அதிகமா ஜபத்துல ஈடுபாடு கொடுக்கறாங்க. இன்னும் சில இடங்கள் இருக்காங்க, சில விளையாட்டு குணமா இருக்கிறாங்க, கூட்டம் கூடிட்டு விளையாடுறது, பல விளையாட்டெல்லாம் விளையாடுறாங்க. அதெல்லாம் தப்பு. இனி ஆண்டுகிட்ட அதிகமா நெருங்குற நேரம் நமக்கு வந்துருச்சு. இன்னும் நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. இங்க கூட ஒரு தப்பு பண்றாங்க, பாவம் பண்றாங்க ஆண்டவருக்கு விரோதமா. மத்தேயு 26:40-41 என்ன பாவம் தெரியுங்களா? ஜபத்தை குறைக்கிறாங்க. சரிங்களா? இந்த நேரம் கிறிஸ்துவ பிள்ளைகள் அதிகமா 1 மணி நேரம் மேல ஜெபிக்கணாங்க. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? சொல்ற சோதனைக்குட்படாதபடிக்கு, சோதனையில நீ விடாம இருக்கணும். இன்னும் பாருங்க, சபை திறக்கிறது கூட இன்னும் தடைகள் தான் நிக்குது, தடையா இருக்கு. எப்ப சபை திறக்கப்படும், சபைகள் திறக்கப்படும் என்று இன்னும் நமக்கு திட்டவட்டமான ஒரு அறிக்கை இன்னும் விடல. ஆனா ஆண்டவர் கேட்கிற, என்கிட்ட மனம் திரும்பி வா, என்கிட்ட நீ கேளு, நான் உனக்கு செய்வேன்னு சொல்றார். எரேமியா 33:3 என்ன சொல்ற? என்னை நோக்கி நீ கூப்பிடு, நீ அறியாதது 8வது பெரிய காரியம் உனக்கு செய்வேன்னு சொல்லி கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்கிற தேவன். இன்னைக்கு நாம ஜெபிக்கிறோம் இல்லையோ? நான் நேற்று ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அடுத்த தெரு அப்படி பார்க்கும்போது ராத்திரி 7 மணில தேவனை அறியாத ஜனங்களும் சகோதர மோகன்தாசரோட ஜபத்துக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்களாம்மா. பாருங்க, ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் இன்னைக்கு அவங்க பயத்தோடு உட்கார்ந்துருக்கோம். நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அதனால கர்த்தர் கேட்கிற 10 நிமிஷம் செய்யறத பாவம், 1/4 மணி நேரம் செய்யறது பாவம். சரிங்களா? என் வார்த்தை மீறுவதே பாவம். ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்னொரு காரியம் சொல்றாரு, 1 தெசலோனிக்கர் 5 இடைவிடாமல் ஜெபிக்கணும் என்றார். அப்ப 24 மணி நேரம் உட்கார முடியுமா? ஜெபிக்க முடியுமா? ஆனா ஆண்டவர் கேட்கிற, என்னோட பாதத்துல 1 மணி நேரமாவது நீ விழுத்திருந்து ஜபம் பண்ணுன்றார், சோதனைக்குட்படாதபடிக்கு. இன்னொரு விஷயம் நான் உங்களை கேள்வி கேட்கிறேன். சரிங்களா? 10 நிமிஷம் அநேகர்கள் கேட்கிற கேள்விதான். 10 நிமிஷம் ஜெபம் பண்ணா, 40 நிமிஷம் ஜெபம் பண்ணா, 50 நிமிஷம் ஜெபம் பண்ணா இயேசு நம்மோடு கூட இருப்பாரா? இல்ல 1 மணி நேரம் ஜெபிச்சா இயேசு நம்மோடு கூட இருப்பாரா? பதில் சொல்லுங்க. சிந்திக்கிறீங்களா? யோசிக்கிறீங்களா? நான் சொல்லட்டுங்க உங்களுக்கு. சரிங்களா? 10 நிமிஷம் 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ணா எனக்குள்ள இருக்கிறது இயேசு கிடையாதுங்க, நான் தான். 1 மணி நேரம் மேல நான் ஜெபம் பண்ணா, சரிங்களா, அப்பதான் இயேசு எனக்குள்ள இருக்கிறார். எப்படி என்று கேட்குறீங்களா? இப்ப என்னோட பிள்ளைகள் இருக்கான்னு வச்சுங்க, எங்க பிள்ளைகள் வந்து கூப்பிடுறாங்க, அப்பா நம்ம இங்க போனோம், சீக்கிரம் வாங்க அப்படி கூப்பிடுறாங்க. நான் சொல்றேன், எனக்கு அது முக்கியம் இல்லைடா, நான் 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு தான் வருவேன், 1 மணி நேரம் முக்கியத்து கொடுத்து தான் வருவேன்னு சொல்லும் போது அவங்க என்ன கேட்பாங்க, என்னப்பா வேலை வச்சுட்டு இருக்கிறோம்? உங்களை கூட யாரும் கேட்பாங்க, வேலை வச்சுட்டு இருக்கிறேன், இவ்வளோ வேலை வச்சுட்டு இருக்கிறோம், என்னப்பா நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா சொன்னா, அப்ப இல்லை உட்காரு, நான் ஜெபிச்சுட்டு தான் வருவேன்னு சொன்னா, சரிங்களா, அந்த 1 மணி நேரம் ஜெபிச்சா அப்ப எனக்குள்ள இருக்கிறவன் இயேசு.
நான் என் பிள்ளைகளுக்காக 1 மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபத்துல என் பிள்ளைகள் கூப்பிடும்போது உடனே நான் 10 நிமிஷம் முடிச்சுட்டு போயிட்டேன்னா எனக்குள்ள இருக்கிறது நான் தான். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இயேசு நம்மோடு கூட இருக்கிறாரா? எத்தனை பேர் 1 மணி நேரம் ஜெபிக்கிறோமோ அப்பதான் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அர்த்தம். அப்பதான் இயேசு நம்மோடு கூட இருப்பார். இன்னைக்கு நிறைய வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன், ஊழிய பார்த்து நிறைய வீட்டுக்கு போயிருக்கிறேன். அநேக சொல்ற அவர் வார்த்தை என்ன தெரியுங்களா? சோதனை சோதனை சோதனை. பிரச்சனை நிறைய பாஸ்டர், நிறைய பிரச்சனை இருக்கு. யாருங்க? ஆண்டோட பிள்ளைகள் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் அந்த பிரச்சனை தெரியுங்களா? அவங்ககிட்ட நீங்க கேட்டு பாருங்க. இப்ப உங்களை கேள்வி கேட்கிறோம், 1 மணி நேரம் உட்கார முடியுதா? கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். எசேக்கியா ராஜா 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் ஜெபத்தை கேட்ட தேவன். அன்னைக்கு அந்த நிமிஷமே ஜெபத்தை கேட்டார். ஏசியா தீர்க்கதரிசி சொல்லிட்டு போனார், நீ நாளைக்கு மரிப்பீர் என்று சொல்லிட்டு போனார். ஆனா அவர் உரிமையா அவனு கேட்டார். தப்பு பண்ணதுனால தான் ஆண்டவர் அந்த ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தார். ஆனா அடுத்த நிமிஷம் உரிமையா கேட்டார், ஆண்டவரே உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமா இருந்தேனே என்று கண்ணீர் விட்டு கேட்டார். தைரியமா கேட்டார், உரிமையா கேட்டார். என்ன உரிமை தெரியுமா? நான் நல்லவன், உமக்கு உண்மையும் உத்தமமா இருந்தேனே, தைரியமா கேட்டார். அப்ப ஆண்டவர் அன்னைக்கு என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததுக்கு காரணம் தெரியுங்களா? அவர் தேவனுக்கு உண்மையா இருந்தார். அப்போ நான் இன்றைக்கு உண்மையா இருக்கணும். 1 மணி நேரம் அவர் கேட்கிறாருன்னா அதுல நாம் உண்மையா இருக்கணும். அப்ப ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நான் சிந்திக்க வேண்டியது, ஆண்டவர்கிட்ட நான் உண்மையா இருக்கிறேன்னா. நான் அடிக்கடி ஒரு வசனம் சொல்லுவேங்க, ரொம்ப எனக்கு யோசிக்கிற வசனம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், என் வேதத்தை கேட்காம உன் செவி நீ விளக்கினால், எனக்கு உங்க வார்த்தை வேண்டாம் ஆண்டவரே அப்படி நான் சொல்ல மாட்டோம். ஆனா செயல காமிக்க மாட்டோம். நம்ம வார்த்தையெல்லாம் கீழ்ப்படி மாட்டோம். ஆனா ஆபத்துக்கு மட்டும் ஜெபிப்போம். ஒரு வசனம் சொல்லட்டுங்களா? சங்கீதம் 50:17 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி என்னை கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான் என்று சொல்லியிருக்கிறான். அது நல்லா ஏமாத்துவாங்க தெரியுங்களா ஜனங்கள், ஆண்டோட பிள்ளைகள். என்ன தெரியுங்களா? ஆபத்து நேரத்துல மட்டும் நல்லா கூப்பிடுவாங்க. பிள்ளைகள் கூட பாருங்க, படிப்புக்கு எக்ஸாம் மட்டும் நல்லா ஆபத்துல ஆண்டவரேன்னு கெஞ்சுவாங்க. ஆனா அது முடிஞ்ச உடனே பெரியவங்களானும் சரி, நான் பிள்ளைகள் சரி நல்லா ஏமாத்துவோம். என்ன ஏமாற்றம் தெரியுங்களா? ஆபத்துக்கு கூப்பிடுவோம், அடுத்த ஆபத்துக்கு அடுத்தது முடிஞ்சது அப்படி அவர் அவ்வளவுதான், எனக்கு அவர் அவசியம் கிடையாது. ஆனா அவரு ஏமாளி கிடையாதுங்க. நாம் நினைக்கிறோம் ஆபத்துக்கு அவர் கூப்பிட்டோம், அப்புறம் அவர் ஏமாளி தான். ஆனா அவர் நம்மளை ஏமாத்துறவர். எப்படி தெரியுங்களா? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் வசனம் 26ஆம் வசனத்துல வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்துல நகைத்து நீங்கள் பயப்பட காரியம் வரும்போது ஆகலிகம் பண்ணுவேன். நீங்கள் பயப்பட காரியம் பூசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது ஆகலிகம் பண்ணுவேன். நெருக்கமும் இடுக்கணும். சரிங்களா? அப்ப இப்ப நெருக்கம் இடுக்கம் வந்துருச்சுங்களா? இப்ப நம்ம எத்தனை பேர் கூப்பிட்டு இருக்கோம்? இப்ப பெருகிட்டு இருக்கு. நானும் டெய்லி நியூஸ்ல பார்த்துட்டு பெருகிட்டே இருக்கு இடக்கமும் நெருக்கமும். ஏன் தெரியுங்களா? நான் நல்லா இருக்கும்போது ஆண்டவர் ஏமாத்திருப்போம். ஆனா இப்ப அவர் கேட்கிறார், உண்மையா என்கிட்ட நெருங்குவியா? ஜபத்துல கூட உண்மையா இருக்கணுங்க. ஜபத்தை கேட்கிறவர் தான், தள்ளி விடுகிற தேவன் அல்ல, கேட்கிற தேவன். இன்னும் நாம் கேட்பாருங்க. ஏசை 59 சொல்றப்ப, என் கை குறிக்கு போன கை இல்லை, செவி மந்தமான செவியில் நான் செய்வேன்னு சொல்லிய தேவன், சொன்ன தேவன் கண்டிப்பா இன்னைக்கு பதில் கொடுப்பாருங்க. பாருங்க, ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். எசேக்கியா ராஜாவுக்கு அப்பவே அந்த ஸ்பாட்ல சொல்லிட்டு போன ஏசியா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொல்லி அனுப்புறப்போ, திரும்பி போய் சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன்னை குணமாக்கினேன், நீ 15 வருஷம் உயிரோடு இருப்பா என்று சொன்ன தேவன்.
உடனடியா பதில் கொடுத்தார். தைரியமா கேட்டார். பார்த்தீங்கன்னா, நான் உமக்கு உண்மையும் உத்தமமா இருந்தேன்னு. நான் கேட்க முடியுமா? உங்களை கேட்கல, ஆனா கேட்குறேன். நீங்க கேட்க முடியுமா? கர்த்தரோட கேட்க முடியுமா? உரிமையை கேட்க முடியுமா? ஆனால் இப்போ உரிமையா கேட்கலாம். ஆண்டவரே, நான் பாவி, என்னை மன்னிச்சிருங்க. எங்க ஜபத்தை கேட்கறதுக்கு நீங்க மேகத்தான மூடிக்கொண்டிருக்கிற மேகத்தை நீங்க எடுங்க ஆண்டவரே. என் ஜபத்தை கேளுங்க ஆண்டவரே என்று கேளுங்க. அதே நேரத்தில் லூக்கா 18 ஜெபிச்சார். 2 பேர் ஜெபிச்சாங்க. ஒருத்தர் ஜபத்தை அருவருத்தார், வேணான்றார். பெருமையா ஜெபிச்சாங்க. அது கூட பாவம். பெருமையா சரிங்களா, உபவாசம் எடுத்தேன், தசமாக கொடுத்தேன், அந்த மாதிரி ஜபம்லாம் இனி வேண்டாங்க. நான் பாவி என்று சொன்னார். பார்த்தீங்கன்னா, அதுதான் ஜபம். அப்படிப்பட்ட ஜபத்தை நாம் ஏறெடுக்கலாம். சரிங்களா, இந்த ஜபத்தை பற்றி உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல போனால், நீதிமொழி 28:9 நீங்க அப்படி வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்படி வேதத்துக்கு நான் செவி சாய்க்காமல் போயிருந்தால் என்ன மன்னிச்சிருங்க, என் ஜபத்துக்கு பதில் கொடுங்க என்று கேட்டு பாருங்க. கண்டிப்பா ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாமா? எல்லாருமே செல்ஃபிஷ் வேண்டாம். என் குடும்பம் இனி அது வேண்டாம். நாம் ஆண்டவர்கிட்ட நாம் ஜெபிச்சால், மற்றவர்களுக்கு நாம் ஜெபிச்சால் நாம் ஜபங்கள் ஆண்டவர் கேட்பார். 2 சாமுவேல் 12:23 சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொன்னாருங்க? எனக்காக நான் ஜெபம் பண்ணா அது பாவம், மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்காம போனா அது பாவம், எனக்காக நான் ஜெபம் பண்ணா கண்டிப்பா அது பாவம். அதனால இந்த நேரம் நமக்காகவும் மட்டுமல்லாம மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க. அதே போல நாம் இன்னைக்கு சிந்திச்சது என்னதுங்களா, ஜபத்தை கேட்கிற தேவன் அந்த ஜபத்தை கேட்பதற்கு முன்னாடி நம்ம இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கணும். நாம் எதுவும் பாவங்கள் இருந்தால் சிந்திச்சு பார்க்கணும் என்றாருங்க. அதுதாங்க, துரோகத்தை மன்னிப்பு கேளு, துரோகத்தை மன்னிப்பு கேளு, பாவத்தை மன்னிப்பு கேளு. என்ன, இப்போ இந்த நிமிஷம் நமக்காக மேகத்தை அவர் விலைக்கு நம்முடைய ஜபங்கள் கேட்பாரு. ஒரு சந்தோஷம் என்ன தெரியுங்களா, அவங்க ஜபங்களாம் ஆண்டவர் கேட்டு இன்னைக்கு தேவன் அறியாதவர்கள் கூட மத்தேயு அப்போஸ்தலர் நடவடிக்கை 17:27 சொன்னது போல தடவியாகலும் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்காக தான் இப்படி செஞ்சேன்றார். அவங்க செஞ்சது இன்னொரு நோக்கம் வச்சிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு எப்படிப்பட்ட காரியம் செய்யறாருன்னா என்ன நோக்கம் தெரியுங்களா, என்ன அநேக ஜனங்க தடவியாகலும் பார்ப்பாங்க. இன்னைக்கு அவங்களும் தடவிட்டு பார்க்குறாங்க, தடவிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் கூட தடவி பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க. பசங்க ஆராய்ந்து பார்க்கணும். பார்த்தீங்களா, இப்போ உங்ககிட்ட நான் பேசணும், சும்மா பேசலாங்க, இதெல்லாம் சிந்திச்சேன். ஆண்டவரே, ஜபத்தை கேட்கறதுக்கு முன்பாக என் பாவங்களாம் அறிக்கிடுறேன். சரிங்களா, ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? கண்கள் மூடி நாம் ஜெபிக்கலாமா? எல்லாம் கண்கள் மூடுங்க. மகா கிருபை பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரே, நீங்க கற்று தந்தாதான் நாங்கள் பரிசுத்தமா மாற முடியும். ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாம நாங்கள் இஷ்டம் போல எங்கள் விருப்பம் போல ஆண்டவர் நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டுருவார். 10 நிமிஷம் ஜெபிச்சாலும் கர்த்தர் கேட்பார், 1 நிமிஷம் ஜெபிச்சாலும் கர்த்தர் கேட்பார், இஷ்டம் போல நான் ஜெபிச்சாலும் கர்த்தர் கேட்பார். இல்ல ஆண்டவரே, நீங்க அப்படிப்பட்ட தேவன் அல்ல ஆண்டவரே. அன்பு காண்பிச்சா அன்பு காமிக்கிற அருமையா அன்பு காமிப்பீர் ஆண்டவரே. அதே நேரத்தில் ஆண்டவரே, நீர் கோவப்பட்டால் பயங்கரமான கோபம் ஆண்டவரே உங்க மூலமா நீங்க வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. நாளில் ஆண்டவரே, ஜபங்களை கேட்டு ஆண்டவரே, ஜபங்களை கேட்டு ஒவ்வொரு ஊழியக்கார ஜபங்கள், விசுவாசிகள ஜபங்கள் கேட்டு இன்னைக்கு நீங்க அற்புதமான காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அரசாங்கம் எடுக்கிற முயற்சிகள் மூலமாக ஆண்டவரே எவ்வளவு ஆபத்துல இருந்து நீங்க காப்பாற்றி கொண்டிருக்கீங்க ஆண்டவர். அதே நேரத்தில் ஆண்டவரே, நர்ஸுகள் மூலமா, டாக்டர்ஸ் மூலமாக எவ்வளவு அற்புதம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆண்டவரே. கடந்த நாளில் ஆண்டவர் நல்ல நல்ல செய்திகள் கேட்கிறோம் ஆண்டவரே. அதே கொஞ்சம் பேர் தான் குணமாயிட்டு இருந்தாங்க. இப்ப ஆண்டவரே கூடுதலா குணமாயிட்டு வீட்டுக்கு கடந்து போகிறாங்களே என்று சொல்லி, அதே நேரத்தில் ஆண்டவரே இன்னும் சில நாட்களாக ஆண்டவரே, சில தினங்களாக ஆண்டவரே, இந்த வைரஸ் அதிகமா பெருகிட்டு என்று சொல்லி ஆண்டவரே தொலைக்காட்சிகள் மூலமா, செய்திகள் மூலமா நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இனி ஆண்டவரே எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. ஜபம்
என்னை நோக்கி கூப்பிடுகிற ஜெபத்தை நான் வெட்கப்படுத்த விட மாட்டேன் ஆண்டவரே. சொல்லியிருக்கிறீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 4:31-32 சொல்லியிருக்கீங்க. ஆதி காலத்துல ஜெபிச்சாங்க, கூடி ஜெபிச்சாங்க, ஜெபத்தை கேட்டனே, அந்த இடம் அசைஞ்சது, நான் அசைக்க வைப்பேன். இன்னும் அதிகமா தேடுவாங்க. என்ன அறியாத ஜனங்க என்ன தேடுவாங்க பாரு, கண்டிப்பா தேடுவாங்க. இந்த காரியத்தை நான் அசைக்க வச்சது வேற யாரும் கிடையாது, கர்த்தர் தான் அசைக்க வச்சார் என்று ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத கண்டிப்பா எழும்புவாங்க ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே அநேக ஜனங்கள் எறும்பி இருக்கிறாங்கன்னா உங்க வசனம் தான் ஆண்டவர். ஏசாயா 2 சொன்னது போல எருசலேமை தேடி போலாம், அந்த வேதம் இருக்கு என்று இப்படியாக ஆண்டவரை தேடி ஓடி வருகிற நாட்களாக உருவாக்கிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்க மூலமா நீங்க எதிர்பார்த்தீங்க, போய் சத்தியத்தை சொல்ல மாட்டீங்களே என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவரை நீரே உருவாக்கி இருக்கிறீங்க. சத்தியத்தை கேட்க ஆண்டவரே இந்த நாளில நாங்கள் மீண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வருகிற நாளில் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவர் படிப்படியா ஆண்டவரை இறங்குறத கண்டிப்பா நாங்க பார்க்க போறோம். எனக்கு ஜெபிக்கிற நாங்க ஒருவருக்கொரு பார்த்து அப்படி எப்படியா நான் பேச போறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டுட்டு இருக்கிறார் பார்த்தீங்களா, கர்த்தர் இந்த வைரஸை குறைச்சிட்டு இருக்கிறார் பார்த்தீங்களா என்று நாங்கள் ஒருவருக்கொரு மகிமைப்படுத்த போகிறோம் ஆண்டவரே. புலம்பல் 3 சொன்னது போல எங்க இருதயத்தை நாங்கள் அர்ப்பணிச்சிட்டோம் ஆண்டவரே. எங்க பாவங்கள் அக்கறை ஆண்டவரே நாங்க உங்களிடத்துல ஒப்பு கொடுத்துட்டோம். மன்னியாதிருந்தீர், எங்களுக்காக மன்னிப்பு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. எங்க ஜபங்களை கேட்காதபடி ஆண்டவரே மேகத்தாலும் மூடிக்கொண்டே இருந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மேகத்தை திறந்து எங்க ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. மீண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரதமருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர், ஒவ்வொரு முதலமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, டாக்டர்ஸ்க்காக, நர்ஸுக்காக, மற்ற ஆண்டவர் ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஜபங்களை கேட்டு ஆண்டவர் அவங்களுக்கு நீங்க சப்போர்ட்டா இருங்க ஆண்டவரே. அப்படி தேவத்தை கொண்டு அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், ஆனா அவர்களும் ஆண்டவரே அந்த வைரஸ் மக்கள் மத்தியில போராடிட்டு இருக்கிறாங்க ஆண்டவர் பிதாவே. இந்த ராயபுரம் ஆண்டவர், கோடம்பாக்கம் இப்படிப்பட்ட பல பகுதியில் ஆண்டவர் பெருகிட்டு இருக்கு ஆண்டவரே. அந்த இடமெல்லாம் இனி நாங்க நியூஸ் மூலமா நாங்க கேட்கணும், அப்படியா ஆண்டவர் குறைஞ்சிட்டே இருக்கு ஆண்டு சொல்லி ஆண்டவர். இனி ஆண்டவரே வைரஸ் பரவுதோ இல்லையோ இல்லை ஆண்டவரே, ஆனா வைரஸ்ல இருந்து மக்கள் குணமாயிட்டே இருக்கிறாங்க. குணமாகிற ஆண்டவரே வார்த்தைகள்லாம் அதிகமா நாங்கள் கேட்க ஆசைப்படுகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அடியனோடு கூட ஆண்டவரே குடும்பம் மற்றும் ஆண்டவரே அநேக குடும்பங்கள் ஆண்டவரே இந்த நேரத்தை ஆண்டவரே இந்த யூடியூப் மூலமாக எங்களோடு கூட ஜெபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு ஜப வீரர்களுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி. அது மட்டுமல்ல ஆண்டவரே, ஜபிக்கத்துல இன்னொரு பாவம் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்க சபை ஜபம், எங்க சபைதான், எங்க சபை ஜபம், எங்க சபையோட ஜபத்தை கர்த்தர் கேட்கிற அப்படி இல்லை ஆண்டவரே. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஜபத்தை கர்த்தர் கேட்டுட்டு இருக்கிறார் ஆண்டவரே. செல்பிஷ் என்று ஆண்டவரே அந்த எண்ணமே நீ வேண்டாம் ஆண்டவரே. என் சபை என்று அந்த எண்ணமே இனி இருக்கக்கூடாது ஆண்டவரே. இது கர்த்தருடைய சபை என்று சொல்லி அநேகர் தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்கார ஆண்டவரே தாங்களும் ஆண்டவர் பாவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆண்டவர். என் சபைன்னு சொல்லி இனி அப்படிப்பட்ட எண்ணங்கள் வேண்டாம் ஆண்டவரே. அப்போஸ்தலர் 4 சொன்னது போல அந்த இடம் அசைக்கிறதுக்கு காரணம் வசனங்கள் தைரியமா பேசினாங்க, ஜெபிச்சாங்க. முக்கியமா அவங்க எல்லாரோட இருதயமும் ஒரு மனதோடு இருந்தது. நான் நீ என்று சொல்லல ஆண்டவரே. ஒருவர் கூட நான் நீ என்று சொல்லல, தங்களுடையது என்று சொல்லவில்லை ஆண்டவரே. எல்லாரும் ஒரு மனதோடு ஜெபிச்சாங்க ஆண்டவரே. அதே போல யோவான் 17 அன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஜெபிச்சார். அந்த ஜபத்தை நீங்க நாங்க கீழ்ப்படி மாற்றோம் ஆண்டவரே. நாம் ஒன்றா இருக்கிறது போல பிள்ளைகள் ஒன்றா இருக்கணும். நம்ம விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் என்று ஆண்டவரே எப்படி இயேசு கிறிஸ்து ஜெபிச்சார். அந்த ஜபத்துக்கு நாங்க ஆண்டவரை பதில் கொடுக்கறதே கிடையாது ஆண்டவரே. அதற்கு நாங்க அடுத்து எங்களை ஒப்பு கொடுக்க மாற்றோம் ஆண்டவரே. அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், நான் பெரும்போட வரணுமா அன்போட வரணுமா உங்க கையிலதான் இருக்கு. நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்போடு சேர்ந்தவன் என்று பிரிச்சுக்கிறீங்களே, இதெல்லாம் உங்க கோபம் தான் ஆண்டவர். இப்படி செய்கிறமே உங்க கோபம் இருக்கு ஆண்டவர். இந்த கோபத்தெல்லாம் ஆண்டவர் நாங்க தணிக்கிறோம் ஆண்டவரே. இப்ப ஆண்டவர் இன்னைக்கு எங்களோடு கூட நல்லா பேசியிருக்கிறீங்க. ஜபம் எனக்கு பிடிக்கும், ஆனா ஜபம் பண்ணுவதற்கு முன்பாக நீ இப்ப நான் காண்பிச்ச ஒவ்வொரு பாவத்தையும் நீ மன்னிப்பு கேட்டு ஜபம் பண்ணு.
உன் ஜபத்தை நான் கேட்பேன்னு சொன்னதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் ஜபங்களுக்கு எடுத்ததுக்கு நன்றி. வருகிற நாளில் ஆண்டவரே எங்கள் பெரிய பெரிய பதில் கொடுப்பீர், அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து நடத்து. மீண்டும் நாங்கள் அடுத்த செய்திக்கு நாங்கள் பார்க்கும்போது பேசும்போது ஆண்டவரே நீங்கள் எங்களோட இன்னும் அருமையாக எங்களோட பேசுங்க. ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றை வேண்டு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனில் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் ஜபத்தில் நாம் இருப்போம். இந்த முடிஞ்சவர் இந்த யூடியூப் சப்ஸ்கிரைப் அநேகருக்கு நீங்கள் காண்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட மீண்டும் நம்ம ஒரு சந்திப்போம். ஆமாம். எந்தன் ஜப வேளையுமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் ஜப வேளையுமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம்